பிள்ளைகளே, தமிழ் மொழி புலமை திறன் விருத்தியை அதிகரிக்கும் பொருட்டு இந்த பயிற்சிகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இதனை பெற்று பயனடைந்து கொள்ளுங்கள். பாருங்கள், தொடர்பு படுத்துக. அவதானியங்கள், இந்த பகுதியில் இருக்கிறதையும் இந்த பகுதிக்கு பொருத்தமானதை தொடர்பு படுத்த போகிறோம். கண் திறத்தல், முதலாவது கண் திறத்தல், தோள் கொடுத்தல், புண்படுத்தல், இலவு காத்த கிளி, கை கெலத்தல், கண் வளர்தல், காது குத்துதல், கண்ணாயிருத்தல், இவை அனைத்தும் எங்கள் மரபு தொடர்களின் அர்த்தங்கள் இதில் தரப்பட்டுள்ளன. பாருங்கள், ஏமாற்றுதல், நித்திரை செய்தல், அறிவுண்டாதல், சண்டை செய்தல், உதவி செய்தல், காத்திருந்து ஏமாறுதல், கவனமாக இருத்தல், மனம் வருந்தச் செய்தல். அவதானியங்கள், கண் திறத்தல் சொன்னால் அறிவு உண்டாகிறது. பாருங்கள், அறிவு உண்டாதல், கண் திறத்தல் என்று சொல்லுவோம். இவருக்கு இப்பதான் கண் திறந்தது என்று சொன்னால் அவருக்கு இப்பதான் இந்த அறிவு தெளிவு வந்தது என்றுதான் அர்த்தம். தோள் கொடுக்கிறதுன்னு சொன்னால் தோள் கொடுப்பான் தோழன் என்று சொல்லுவோம். ஏன் தோழன் என்று வந்தது? தோள் கொடுப்பதால தான் தோழன் என்று வந்தது. பாருங்கள், உதவி செய்கிறது. தோழன் என்று சொன்னால் யாரு? தோள் கொடுத்தல் என்று சொன்னால் என்ன? உதவி செய்தல். ஓகே, அடுத்ததை பாருங்கள், புண்படுத்தல் என்று சொன்னால் என்ன? அவதானியங்கள், புண்படுத்தல், ஏமாற்றுதல், நித்திரை செய்தல், சண்டை செய்தல், காத்திருந்து ஏமாறுதல், கவனமாயுதல், மனம் வருந்த செய்தல். பாருங்கள், மனம் வருந்த செய்தல், ஒரு மனசை கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது தான் புண்படுத்தல்னு சொல்லுவோம். புண்படுத்துவதில் அர்த்தம் மனம் வருந்த செய்தல், ஒரு ஆக்கள் மனம் நோக்குற அளவுக்கு நடந்து கொள்ள புண்படுத்துறது. கைகலத்தல், பார்த்தீங்களா? இந்த விஷயம் ஒன்று அடிக்கடி எங்களோட பெரியவர்கள் கதைக்கிறது கேட்போம். ரோட் சந்தியில் திடீரென்று பார்த்தால் 2 பேருக்கு இடையில ஒரு கைகலப்பு வந்தது. நான் அதை பிடிச்சு விட்டுட்டு வந்தேன் சொல்றது. கை கலக்கிறதுன்னு சொன்னால் சண்டை பிடிக்கிறது. என்ன அர்த்தம்? சண்டை செய்தல். கைகலத்தல் சொன்னால் என்ன? சண்டை செய்தல். அடுத்தது பாருங்க, கண் வளர்தல் சொன்னா நித்திரை செய்தல். குழந்தைகளை பாருங்கள், கண் வளராய், சின்னஞ்சிறுகளியே கண் வளராயோன்னு சொன்னால் என்ன? நித்திரை கொள்ளுறியான்னு கேட்கறத பார்த்தீங்களோ? எவ்வாவது கவனிங்க. கண் வளர்தல்னா நித்திரை செய்தல். காது குத்துதல் என்ன? காது குத்துதல். நீ எனக்கு காது குத்துறியா என்று பாருங்கள், ஏமாற்றுறது. என்ன? ஏமாற்றுறது. இதுதான் காது குத்துதல்னு சொல்லி. எனக்கு ஆல்ரெடி குத்தியாச்சு, என்னை குத்த வேண்டாம் என்று கூட சொல்லுவார்களே. எனக்கு தெரியும் உங்களோட ஏமாற்று வித்தையெல்லாம் என்று சொல்லுவார்கள். கண்ணாயிருத்தல், ஒரு விஷயத்துல கண்ணும் கருத்துமா கண்ணாயிருத்தல் சொன்னால் கவனமாக இருத்தல். இது மரபு தொடர். இது பழமொழி அல்ல, இது மரபு தொடர். இன்னும் ஒன்று பாருங்கள், இங்க தவற விட்டுட்டேன். இலவு காத்த கிளி என்று சொன்னால் இதுக்குள்ள பாருங்க, மிஸ் பண்ணிட, காத்திருந்து ஏமாறுதல். இலவு காத்த கிளி என்று சொன்னால் உங்களுக்கு இந்த இலவு காத்த கிளின்ற கதை சொன்னாத்தானே உங்களுக்கு இந்த அர்த்தம் தெரியும். இலவு என்றது ஒரு மரம், இலவம் மரத்துல இருந்து காய்ப்பது இலவம் பஞ்சு. இப்ப பருத்தி மரத்துல பருத்தி பஞ்சு காய்க்கிற மாதிரி இலவ மரத்துல இலவம் பஞ்சு காய்க்கும். நல்ல அழகான உருண்டை பழம் காய் ஒன்று காய்க்கும். அப்ப அந்த கிளி என்ன செய்யும்? பழம் எப்போ பழுக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கும். கொஞ்சம் செங்காய் பருவம் வந்த உடனே கிளி என்ன செய்யும்? கொத்தி சாப்பிடுவதற்காக அந்த காத்து கொண்டிருக்கும். அப்ப காத்து கொண்டிருந்தால் அந்த நல்ல செங்காய் பருவமா அது நல்ல அழகா பதமா வந்த உடனே கொத்துவோம்னு சொல்லி அங்க போனால் பஞ்சு, அது என்னது? இலவம் பஞ்சுல வெடிச்சு பறந்துடும். அப்ப இத்தனை நாளா தான் சாப்பிடுவதற்காக காத்திருந்தது அந்த பழத்துக்கு, ஆனால் அது ஏமாந்து விட்டது. என்ன? இலவம் பஞ்ச
பழமண்டு நினைச்சு பார்த்து கொண்டு இருந்தது அது அதை வெடிச்சு என்னவா வருது பஞ்சா பறக்குது. அதைத்தான் இலவு காத்த கிளி என்று சொல்லுவோம். இலவு காத்த கிளி என்று சொன்னால் என்ன? ஏமாந்து போறது, நம்பி இருந்து ஏமாந்து போறது, காத்திருந்து ஏமாந்து போவதைத்தான் இலவு காத்த கிளி என்ற அர்த்தத்தில் சொல்லுவார்கள். அப்ப இலவு காத்த கிளி என்ற கதை உங்களுக்கு தெரியுமல்லா? என்ன? இலவ மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டி கிளி காத்திருந்தது. ஆனா அது பழம் இல்ல, அது பஞ்சு. ஓகே. இலவு காத்த கிளி காத்திருந்து ஏமாறுதல். ஓகே. அப்ப அவதான் நீங்கள் கண் திறத்தல், அறிவுண்டாதல், தோள் கொடுத்தல், உதவி செய்தல், புண்படுத்தல், மனம் மருந்தச் செய்தல், இலவு காத்த கிளி காத்திருந்து ஏமாறுதல், கைகலத்தல், சண்டையிடுதல், கண் வளர்தல், நித்திரை செய்தல், காது குத்தல், ஏமாற்றுதல், கண்ணாயிருத்தல், கவனமாக இருத்தல். ஓகே பிள்ளைகளே, அவதானியங்கள். தரப்பட்ட தொடர்மொழிக்கு ஒரு மொழி சொல்லை எழுதுக. பாருங்கள், இதை பற்றி ஒரு விளக்கமா விவரணம் தந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நாங்கள் ஒரு மொழி, ஒரு சொல்லில ஒரு விடை ஒன்று கொடுக்க போறோம். பாருங்கள், தரப்பட்ட தொடர்மொழி சொல்லுக்கு ஒரு மொழி சொல்ல விடையாக கொடுக்க போறோம். வீண் செலவு செய்பவன் யார்? ஊதாரி. இது எத்தனை தடவை வந்து கொண்டிருக்கு பாருங்கள், பரீட்சையில் மிகவும் தேவையான ஒரு வினா. வீண் செலவு செய்பவன் ஊதாரி. நகையும் பரிகாசமும் சேர்ந்து வர கவிபுனையும் ஆற்றல் படைத்தவன். நகை என்று சொன்னா நீங்க நினைக்க கூடாது ஆபரணம் என்று இல்லை. நகை என்ற சிரிப்பு, நகைக்கிறது. நகையும் பரிகாசமும், நகைப்பு இருக்கும், அதே நேரம் ஒரு வெள்ளி நகையாடின மாதிரி நகைப்பும் இருக்கும், ஆனால் பரிகாசத்தன்மையும் இருக்கும். சேர்ந்து வர கவி புனையும் ஆற்றல் படைத்தவனை என்னன்னு சொல்லுவோம்? விகட கவி. என்னன்னு சொல்லுவோம்? விகட கவி. விகடமாக கவி புனைவான், விகட கவி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததை அவதானியங்கள். அரண்மனையில் பெண்கள் வசிக்கும் இடம். அரண்மனை பெரிய பேலஸ் தெரிந்தானே உங்களுக்கு? அரசன் வாழற அரண்மனையில ஒரு பகுதி இருக்கு, பெண்கள் வாழுவதற்கென்று ஒரு பகுதியே ஒதுக்கப்பட்டிருக்கும். என்னன்னு சொன்னால் அங்க வேலை செய்பவர்கள் எல்லாரும் அமைச்சர்கள், சேவகர்கள், படை வீரர்கள், ஆளுநர்கள் என்று சொல்லி ஆண்கள் ஒரு குழுவாக வேலை செய்கிற இடம்தான் அரண்மனை. ஆனால் அதுல பெண்களுக்கென்று ஒரு பகுதி, விசேட பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு பெயர் அந்தப்புறம். என்ன பெயர்? அந்தப்புறம். அது அரண்மனையில ஒதுக்குப்புறமாகத்தான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு பெயர் அந்தப்புறம்னு சொல்லுவோம். அரண்மனையில் பெண்கள் வசிக்கும் இடத்துக்கு என்ன பெயர்? அந்தப்புறம். அவதானிச்சு வச்சிருங்க. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவன். ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும். வழக்கு எங்க நாங்கள் வழக்குக்கு எங்க போவோம்? நீதிமன்றத்துக்கு. நீதிமன்ற வழக்குக்கு போவோம். அங்க வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர் என்னன்னு சொல்லுவோம்? பிரதிவாதி. என்னன்னு சொல்லுவோம்? பிரதிவாதி. குற்றம் சாட்டப்பட்டவரை பிரதிவாதி என்று சொல்லுவோம். பிரதிவாதி. கோட்டையை சுற்றியுள்ள ஆழமான நீர்நிலை. கோட்டை உங்களுக்கு இந்த பாடம் ஆரம்ப காலத்துல நான் வீடியோவில் தந்திருக்கிறேன். இந்த கோட்டைக்கு உரிய பெயர் அப்படின்னு. கோட்டையை சுற்றி இருக்கிற நீர்நிலையை என்னன்னு சொல்லுவோம்? அகழி. அந்த அகழி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சரியான விளக்கத்தோட அந்த பாடம் தந்திருக்கிற. முதல் பாருங்கள். கோட்டையை சுற்றி உள்ள ஆழமான நீர்நிலையை என்னன்னு சொல்லுவோம்? அகழி. ஏன் அந்த அகழி? கோட்டைக்குள்ள எதிரிகள் உள்நுழையாதவாறு கிடங்கு வெட்டி பெரிய தண்ணி ஊற்றி பெரிய கிழங்கு சேரும் சகதியுமாக வச்சிட்டு அதனுள்ள முதலைகளை விட்டு விடுவார்கள். எதிரிகள் கோட்டைக்குள்ள அந்த தண்ணிக்குள்ளால நீந்தி போக கிடையில அந்த சுரி தண்ணி சேரும் சகதியுமா இருக்கிற சுரியில அவை அகப்பட்டு இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அல்லது முதலையின் வாயில உணவாக வாய்ப்பு இருக்கு. அதனால எதிரிகளை அழிப்பதற்கான ஒரு பாதுகாப்பு முயற்சியாக கோட்டையை சுற்றி அகழி கட்டப்படும். நீர்நிலைகளைத்தான் சொல்லுவோம் என்று அகழி. அகழி. அவதானியங்கள். வெப்பமும் வறட்சியும் உடைய மணல் பிரதேசம். என்ன இருக்கு? வெப்பம் இருக்கு, வறட்சி இருக்கு. சரியான வெக்கையும் அங்கு வறட்சி, தண்ணியே கிடையாது. அப்படியான இடம் என்ன? மணல் பிரதேசம் என்ன? பாலைவனம். மணலும் மணல் சார்ந்த இடமும் என்று சொல்லுவோம் பாலைவனம்.
மனைவியை இழந்தவன். யாரு? மனைவியை இழந்தவன். மனைவியை இழந்தவனை என்னன்னு சொல்லுவோம்? இப்போ ஒரு குடும்பத்துல அம்மா இறந்துட்டா அப்பா தான் இருக்கிறார். அவருக்கு ஒரு பெயர் இருக்குன்னா தபுதாரன். என்ன பெயர்? தபுதாரன். அதே நேரம் கணவன் இழந்துட்டா அவளுக்கு பெயர் விதவை. இது இறுதி வினாவை பாருங்கள். தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவன். தேர்தல் ஒரு எலெக்ஷன். எலெக்ஷன்ல போட்டியிடுபவர் என்னன்னு சொல்லுவோம்? வேட்பாளர். என்னன்னு சொல்லுவோம்? வேட்பாளர். வேட்பாளர். அதே நேரம் வாக்கு போடுபவர்கள் என்னன்னு சொல்லுவோம்? வாக்காளர். கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு யோசிச்சு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வாக்கு பதிவிடுபவர், வாக்கு போடுபவர்களை சொல்லுவோம் வாக்காளர் என்று. தேர்தலில் போட்டியிடுபவரை சொல்லுவோம் வேட்பாளர். ஓகே. நீங்கள் தரப்பட்ட எதிர்கால வாக்கியங்களை நிகழ்கால வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. அதான் நீங்கள் காலங்கள் மிக முக்கியமானவை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 வகையான காலங்கள் இருக்கு. அந்த காலங்களை நாங்கள் எப்படி வகை கொண்டுறோம் பாருங்கள். தரப்பட்ட எதிர்கால வாக்கியங்களை நிகழ்கால வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. நானும் அம்மாவும் கடைக்கு போனோம். இது போவோம். நானும் அம்மாவும் கடைக்கு போவோம். என்ன காலத்துல இருக்கு? எதிர்காலத்துல இருக்கு. நாங்கள் இப்ப நிகழ்காலத்துக்கு போட போறோம். எப்படி போட போறோம்? இப்ப போறோம். நானும் அம்மாவும் கடைக்கு போகின்றோம் அல்லது போகிறோம். என்னன்னு சொல்லுவோம்? நானும் அம்மாவும் கடைக்கு போகிறோம். அடுத்ததை பாருங்கள். வெள்ளை குதிரை வேகமாக ஓடும். வெள்ளை குதிரை வேகமாக ஓடும். பாருங்கள் என்னன்னு சொல்லுவோம்? இது எதிர்காலத்துல இருக்கு. வெள்ளை குதிரை வேகமாக ஓடுகின்றது. இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை கொண்டு வரப்படும் நிகழ்காலத்துக்கு. வெள்ளை குதிரை வேகமாக ஓடுகின்றது. குரங்கு மரத்திற்கு மரம் தாவும். என்ன காலத்துல இருக்கு? எதிர்காலத்துல இருக்கு. குரங்கு மரத்துக்கு மரம் தாவும். இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்? குரங்கு இப்ப நடந்து கொண்டிருக்கு. இப்ப தாவி கொண்டிருக்குன்னு சொன்னா குரங்கு மரத்துக்கு மரம் தாவுகின்றது. குரங்கு மரத்துக்கு மரம் தாவுகின்றது. மரத்திற்கு அவன் தமிழ் சஞ்சிகைகளை வாங்குவான். அவன் தமிழ் சஞ்சிகைகளை வாங்குவான். என்னன்னு சொல்லுவோம்? இப்ப அவன் கடையில 2 புத்தகங்களை சஞ்சிகைகளை வாங்குறான்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அவன் தமிழ் சஞ்சிகைகளை சஞ்சிகைகளை வாங்குகின்றான். விவசாயி தோட்டத்திற்கு செல்வார். விவசாயி தோட்டத்திற்கு செல்வார். என்னென்னு வரும்? விவசாயி இப்ப அவர் தோட்டம் போய் கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா நாங்க என்னன்னு சொல்ல போறோம்? விவசாயி தோட்டத்திற்கு செல்கின்றார். அடுத்த பாருங்கள். அஸ்வினி அழகான ஓவியங்களை வரைவாள். அஸ்வினி அழகான ஓவியங்களை வரைவாள். நாங்க என்னென்ன மாத்த போறோம்? அஸ்வினி
இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம், அஸ்வினி அழகான ஓவியங்களை வரைகின்றாள். ஓகே. அஸ்வினி அழகான ஓவியங்களை வரைகின்றாள். சரி.